ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த பதிவில் வீடு கட்டுவதற்கு உண்டான வாஸ்து வரைபடத்தை பார்ப்போம். நிகழம் 20 அடிகள், அகலம் 16.3 அடிகள் கொண்ட கிழக்கு திசை தலைவாசல் அமைப்பு உள்ள வீட்டின் வரைபடம் பார்ப்போம். இதுதான் கிழக்கு தலைவாசல் திசை அமைப்பு கொண்ட வீட்டின் வரைபடம். இப்போது பிளானின் ஆய்வை பார்ப்போம். அதாவது படத்தில் உள்ளது கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, தெற்கு திசை. இந்த அளவு 9 அங்குல சுவரின் அளவு, அதாவது தாய் சுவற்றின் அளவு 3/4 அடி சுவர். இந்த அளவு படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் உள்ள சுவரின் அளவு 4.5 சுவர். இது படுக்கை அறையின் உள்ளளவுகள் 8 அடி 6 அங்குலம். இது சமையல் அறையின் உள்ளளவு, அதாவது தெற்கு திசையின் உள்ளளவு 7 அடி 3 அங்குலம். இது சமையல் அறையின் மேற்கு சுவரின் அளவு உள்ளளவு 8.6 அடி. அது படுக்கை அறையின் வாசல், நுழைவாசல், படுக்கை அறைக்கு செல்லும் நுழைவாசல் கதவு. இந்த அமைப்பு தலைவாசல் நுழைவு கதவு. இப்போ வரைந்து கொண்டிருப்பது சமையல் அறையின் சமையல் மேடை. இதுதான் சமையல், கிழக்கு திசை நோக்கிய சமையல் மேடை. இந்த அமைப்பு கிழக்கு திசை நோக்கிய பூஜை அறையின் கபோர்டு. வடமேற்கு மூலையில் பூஜை அறைக்குரிய கபோர்டை அமைக்க வேண்டும். இந்த அமைப்பு வடக்கு திசையில் ஜன்னல் அமைப்பு. வடக்கு திசை நோக்கிய ஜன்னலின் அமைப்பு ஒன்று சமையல் அறைக்கு நேராகவும் மற்றொன்று படுக்கை அறைக்கும் நேராகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இது படுக்கை அறை, பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம். இது சமையல் அறை. சமையல் அறையின் வாசல் வடக்கு நோக்கிய திசை. இது தலைவாசல், கிழக்கு திசை நோக்கிய தலைவாசல். படுக்கை அறையின் வாசல் திசையும் வடக்கு நோக்கிய திசை. அதாவது இது கிழக்கு திசை தலைவாசல் உள்ள திசை, அது தெற்கு திசை, அது மேற்கு திசை, இது வடக்கு திசை. அதாவது கிழக்கு தலைவாசல் உள்ள திசையில் சாலை அமைய பெற்றுள்ளவர்கள் இந்த 16.3 அங்குலம் அளவு கொண்ட 20 அடி அளவு கொண்ட வீட்டின் வரைபடம். அந்த சுவரின் அளவு 9 அங்குலம். படுக்கை அறைக்கும் வடக்கு சுவற்றின் அளவுக்கும் உள்ளளவு ஹால் 4 அடி உள்ளளவு இருக்கும். கிழக்கு மேற்கு திசை ஹாலின் அளவு
18 அடிகள் நீளத்தில் அமையும். வடக்கு தெற்கு ஹாலின் உள்ளளவு 4 அடிகள் வரும். 4 அடி, அதாவது ஹாலின் அளவு கிழக்கு மேற்காக 18 அடிகளும் வடக்கு தெற்காக 4 அடிகளும் கொண்ட ஹாலின் அளவு, அதாவது வரவேற்பு அறை. இப்போ வரையப்படும் இந்த அமைப்பானது படுக்கை அறையில் தெற்கு திசையில் உள்ளளவில் உள்ளமைப்பில் பரண் அமைக்கும் திசைகள், அதாவது படுக்கை அறையில் உள்ளமைப்பில் தெற்கு நோக்கிய ஒரு பரண் அமைப்பும் மேற்கு திசை நோக்கிய ஒரு பரண் அமைப்பும் அமைக்க வேண்டும். அதே போல சமையல் அறையும் மேற்கு திசை நோக்கிய ஒரு பரண் அமைப்பும் லெஃப்ட் தெற்கு திசை நோக்கிய ஒரு பரண் அமைப்பும் அமைக்க வேண்டும். பச்சை கலரில் வரையப்பட்டுள்ளது. அந்த திசைகளில் பரண் அமைத்து கொள்ளவும். இதுதான் கிழக்கு தலைவாசல் திசை அமைப்பு உள்ள நீளம் 20 அடிகள், அகலம் 16.3 அடிகள் கொண்ட வீட்டின் வரைபடம். இப்போ வரைந்து கொண்டிருப்பது படுக்கை அறையில் தெற்கு திசை நோக்கிய ஜன்னல் அமைப்பு. இந்த ஜன்னல் அமைப்பு சமையல் அறையில் கிழக்கு திசை நோக்கிய ஜன்னல் அமைப்பு அமைத்து கொள்ள வேண்டும். இது படுக்கை அறையின் தலைவாசல், வாசல், நுழைவு வாசல். இது பூஜை அறையின் அமைத்து கொள்ள வேண்டிய கிழக்கு திசை நோக்கிய கபோர்டு. இந்த வீட்டின் வரைபடத்தில் படி அமைப்பு இல்லாத வீட்டின் வரைபடம். மொத்த அளவு படுக்கை அறையின் அளவு 10 அடி, 10 அடிக்கு 10 அடி, நீளம் 10 அடி, அகலம் 10 அடி. உள் அமைப்பு படுக்கை அறை 8.6 அடிகள், 8.6 அடிகள். சமையல் அறை 8 அடிக்கு 10 அடி கொண்ட சமையல் அறை. உள்ளளவு 8.8 அடி 6 அங்குலம், 7 அடி 3 அங்குலம் கொண்ட சமையல் அறையின் உள்ளமைப்பு. நன்றி, வணக்கம். இப்போது ஒரு சமையல் அறை, ஒரு படுக்கை அறை கொண்ட வீட்டின் வரைபடம் பார்த்தோம். வாஸ்து வரைபடத்தில் உள்ள சந்தேகங்களை கமெண்டில் தொடர்பு கொள்ள வேண்டாம்.